ஏங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டிருந்தார்ல. அந்த அறிக்கையில அவர் ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார்ன்னு பார்த்தா, ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிரா கண்டனம் தெரிவிக்கல. நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காரு. அதாவது இவர பத்தி பேசின ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஆப்போசிட்டா களத்துல நெறைய பேர் இறங்கி ரஜினி அவர்களுக்கு குரல் குடுத்து, "ஆதவ் அர்ஜுனா இப்படி நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசுறது தவறுன்னு" சொல்லி கண்டிச்சு, இந்த தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கு இவரு நன்றி தெரிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல கூட ஆதவ அர்ஜுனாவ திட்டுன மாரியோ, அவருக்கு பகிரங்கமா கண்டனம் தெரிவிச்ச மாரியோ எல்லாம் ஒண்ணும் அவர் சொல்லல. என்னன்னா, "காலம் பதில் சொல்லும்" அப்படிங்கிற மாரி வந்து சிம்பிளா முடிச்சுட்டாரு. ஆனா நன்றி தெரிவிச்ச லைன் தான் வந்து ஒரு ஒரு 6, 7 பேராவா இருந்துச்சு. ஸோ, ரஜினி அவர்கள் இத கூட சரியா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத இங்க நெறைய பேரு இன்னைக்கு Twitterல பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள இன்னும் படு மோசமா விமர்சிச்சிருக்காங்க நெறைய பேரு. சாட்டை துரைமுருகன்லிருந்து உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்பவே வந்து அவருக்கு அரசியல் நாலேட்ஜ்லாம் இல்லைங்க. அவர பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. அண்ணாமலை பேசியிருக்காங்க. இன்னும் ஏங்க இந்த கிருஷ்ணமூர்த்தின்ட்டு ஒருத்தர் டிஎம்கேல இருக்கார்ல, அவரெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையிலே பேசியிருந்தாரு. இந்த சாட்டை துரைமுருகனும் கூட ரஜினி அவர்களோட பர்சனல் லைஃப்லாம் பத்தி கேவலமா வந்து பேசியிருந்தாப்படி. அதுக்கெல்லாம் தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்கல, ஒரு அறிக்கை குடுக்கல. ஆனா இப்போ சும்மா ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி ரஜினி அவர்கள் வந்து டிஎம்கேக்கு பயந்துட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிக்கல. அவர அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க. அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கே வந்து பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாரு சூப்பர் ஸ்டாரு. இந்த பொங்கலுக்கு பின்னாடி யாரோட ஜல்லிக்கட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ இப்படிதான் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னோட பேர வந்து வலைதளத்தில கெடுத்துக்கிறாரு. கம்முனு அவர் பாட்டுக்கு இருந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா யாருமே வந்து இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அப்படியே இவர் இருக்கிற ரேஞ்சுக்கு அதெல்லாம் கண்டுக்காம போயிருந்தாருன்னா பரவால்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள்லாம் பாருங்களேன், எத்தனை பேர் கலாய்க்கலான்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன டெய்லி அறிக்கை விட்டா இருக்காரு. ஏங்க இப்படி நீங்க மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு பேர கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சைட்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.